ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஸு தான். ஏன்னா பழைய வீடியோவில் இந்த செடியை காமிச்சிருப்பேன், எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டதை ஃபுல்லாக ஒரு இலை இல்லாமல் கட் பண்ணி விட்டுருப்பேன். இப்போ அவங்க எப்படி தளர்ந்து வந்திருக்காங்க பாருங்க, மொட்டு வச்சுட்டாங்க. நம்ம அப்படியே வச்சுருந்தா கூட இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இலையெல்லாம் வந்திருக்காது, எல்லாம் காஞ்சி தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஃபுல்லாக இலையாக வந்துருட்டாங்க, மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெள்ளை ரோஸ்னே அதே மாதிரி தான் கட் பண்ணி விட்டுருந்தேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் தளிர் விட்டு மொட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இலைகள் லைட்டாக அப்படி காயிற மாதிரி இருந்தாலும் கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக காயட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும்ங்கிற மாதிரி வச்சுருக்காதீங்க. அந்த தண்டில் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா புது தளிர் வந்து மொட்டு வந்துடும். ஏன்னா வெயிலுக்கு வந்து இலைகள்லாம் வரும். இந்த இதில் பாருங்கள், சருகா மாதிரி இருக்குது பாருங்கள். கட் பண்ணி விட்டதான் வந்த இலையில் சருகா இருக்குது. நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதை கட் பண்ணி எடுத்துகிட்டா போதும். திருப்பி அந்த இடத்துல வந்து ஒரு புது தளிர் வந்து புது மொட்டு வரும். இது எல்லா இதுலேயும் நல்ல புது இலைகள் தான் வந்துருச்சு. இந்த ஒரு செடி, ரோஸ் செடி பழைய இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன். பெருங்குச்சி மட்டும் தான் இருக்கிற மாதிரி. இப்போ எல்லாமே தளர்ந்துட்டாங்க, வந்துக்கிட்டுருக்காங்க. வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆசை தான். வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க. நல்லா மாடியை வந்து தண்ணி ஊற்றுறவோட சரி. ஏன்னா கொஞ்ச நாளில் எங்கள் ஊரில் வேறு காப்பு கட்டிட்டாங்க. மதுரை திருவிழா ஜேன்னு தான் இருக்கும். மதுரையில் இருக்கவங்க யாராவது என்னுடைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஒரு லைக் போட்டு நம்ம ஒரு திருவிழாவை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். பூசணிக்காய் அப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. இன்னொரு காய் வச்சுருக்காங்க இந்த சைடு. பார்ப்போம் அவங்க எப்படி வர்றாங்கங்கிறத பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சச்சின் வேறு காலையில் என்னமோ நிறையா சொன்னார். ஆனால் என்ன சொல்கிறாருன்னு புரியலை. நான் வீடியோ எடுக்கும் போது கேட்டு பார்க்குறேன். இங்கே ஒரு மொட்டை வச்சுருக்காங்க, என்ன சொல்கிறாருன்னே புரியலை. ஏதோ அவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டார். குதிச்சு சொன்னார், புரியலை. திடீர்னு ஏதோ இந்த மாதிரி ஒரு மாதிரி பாசமாக கத்திட்டு ஏதோ பேசுவேன். எல்லா நேரம் அமைதியாக இருப்பார், திடீர்னு இந்த மாதிரி பாசத்தை கொட்டுவார். என்னடா என்ன ஆச்சுன்னு சொன்னால் பதில் வராது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸை பார்க்கணுங்கிறதான் என்னுடைய இது. நீங்களும் ரோஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிடுங்க. இலையை மட்டும் காய விடாதீங்க. இப்படி காயிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கட் பண்ணி விடுறது தான் பெஸ்ட்டான ஒரு ஐடியா. நான் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த செடியை உங்களுக்கு காமிச்சு பெஸ்ட்டாக இருக்குங்கிறத காமிக்கிறேன். நீங்களாம் ரோஸ் செடி நிறையா வச்சுருக்கவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இலை காய ஆரம்பித்ததுக்கப்புறம் தண்டை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஃபுல்லாக தண்டுலாம் காய ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக. அதுக்கு பெஸ்ட்டாக நம்ம வந்து முதலையே அதை வந்து எடுத்துடணும். அந்த இலையை அப்படியே எடுத்து விட்டுறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கிறோம். எங்கள் வீட்டு பறவைகள்லாம் வந்துட்டாங்க சாப்பிட. வெயிட்டிங்கில் இருக்கா. நான் கீழே இறங்கினோன்னு வந்தேன். இன்றைக்கி அச்சய திதினால் அச்சய திதி வாழ்த்துக்கள். எது வாங்கினாலும் பெஸ்ட்டாக இருக்கட்டும், வாழ்க்கையை நல்லா சிறப்பாக போகட்டும், நம்மளுடைய மாடித்தோட்டமும் இன்னும் அழகாக வரணும், வளமையுடன் வளரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.